வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அந்த மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே மனதளவில் ஒரு இனிமையானவர்கள், மனசை எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மீனராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். மனசை ஒரு மகிழ்ச்சியாக வச்சுருக்கணுன்றதுக்காகவே எப்பொழுதும் ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள். அதாவது இது எதுக்கு சொல்லணும்னா, ஒரு யூடியூப்பு, ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு இன்ஸ்டாகிராமு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துகிறவங்க. ஒரு வயசானவங்களாக இருந்தால் ஒரு டிவி சீரியலில் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொழுதுபோக்கு விஷயங்களில் தன்னை உட்படுத்திக்கக்கூடிய ஒரு அதிகமான நபர்கள் இந்த மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களோட பேச ஆரம்பிக்கலையே பார்த்தீங்கன்னா ஒரு சிரித்த முகத்தோட ஒரு புன்முறுவலோட பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னாலும் இந்த மீனராசிக்காரர்களை தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே சூரியன் ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் அப்படின்றனால இதை மலையாளத்தில் ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அறிமுக நபர்களாக இருந்தீங்க, இல்லை நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அதாவது நம்ம சேனலோட ஒவ்வொரு மாத பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சியின் பேரில் செலக்ட் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத அதிகமாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகள் என்னன்றதை நம்ம பதிவுடைய கடைசியில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ஸோ அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பொருளாதாரம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆவதுக்கு உங்கள் ராசியில் சுக்கிரன், சுபிட்சத்துக்கு காரகரகன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே பயணிக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக பொருளாதாரம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு நல்ல வருமானத்தை எய்ம் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு ஆண்டு காலமே நிச்சயமாக பொருளாதாரம் தொழில் அப்படின்றது சிறக்கும். ஸோ தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் தாராளமாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு நிச்சயமாக. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குள்ளே ஏதேனும் பிரிவினை மனக்கசப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசு விட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நெருக்கம் அப்படின்றது நிச்சயமாக பிரிஞ்சவங்களாக இருந்தால் நிச்சயமாக ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உண்டான நெருக்கம் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி, அதாவது வெற்றிகளை தரக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு வெற்றி சக்ஸஸ் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தை சொல்லுவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள், ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு லாபத்தையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. ஆனால் வாகனத்துக்கு கார கிரகமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால இந்த வருஷத்தில் நிச்சயமாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பு இல்லை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் ராகுவையும் பார்க்குறாரு. ஸோ பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஒரு முன்ஜாமீன் போடுறது, கடன் கொடுக்கறது, ஸோ அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படின்னே சொல்லலாம். பண விஷயங்களில் ஒரு வித ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளில் இல்லை குடும்பத்தில் யாருக்கான ஒரு மருத்துவ செலவுகளுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவ செலவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது இல்லை அடுத்த ஓராண்டுக்கு. ஆனால் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான நிலையில் இருக்குது. அதாவது உங்கள் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன், களத்திரத்திற்கு காரகிரகன் சுக்கிரன் உங்கள் ராசியில் ஒரு உச்ச நிலையில் இருக்கார். ஸோ திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. நிச்சயமாக பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 12, 13, மார்ச் மாதம் 11, 12, 13, மே மாதம் 12, 13, ஜூலை மாதம் 13, 14, 15, செப்டம்பர் மாதம் 15, 16, நவம்பர் மாதம் 13, 14, 15. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், ஒரு பேச்சிலையாக இருக்கட்டும், ஒரு முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கங்க. அதே மாதிரி ஒரு மனம் சார்ந்த விஷயம், ஒரு பணம் சார்ந்த விஷயம், ஒரு கடன் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்படுறதுக்கு, இல்லை கடன் கொடுத்ததுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்களுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த தேதிகளில் பிறந்தவங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து நீங்கள் எதுவும் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் மறக்காமல் உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.